வணக்கம் உறவுகளே, இது நகரம் நான் முருகேசன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு அவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப விவரசாலி, பயங்கரமான அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா வெத்து. இந்த ஆள் என்ன பண்ணார் அப்படின்னா, அமைதிக்கான நோபல் பரிசுன்னு ஒன்று எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். யாருக்கு? ட்ரம்ப்புக்கு. அமைதிக்கான நோபல் பரிசு எப்படி எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அமெரிக்கான நோபல் பரிசு யாருக்குடா தரது? ஒரு விவசாய நம்ம யாருக்கு தரதுன்னு. அதாவது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை. அது ரெண்டு அதுக்கு ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. சிவியராக நடந்தது. இப்போ கடைசியாக 2 வருஷமாக நடந்துச்சுன்னு வைங்க. ஹமாஸ் அவங்க அவங்கள தீவிரவாதிங்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டுக்காரங்க கொண்டாடுறாங்க, பாலஸ்தீனத்துக்காரங்க கொண்டாடுறாங்க. அவங்க தான் அவங்களுக்கு காவல் தெய்வம், காக்கும் தெய்வம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் முடிஞ்ச வரைக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளை அழிச்சாங்க இஸ்ரேல்காரங்க. அது யார் உடந்த? அமெரிக்கா உடந்த. சரி, பாப்பா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, ஒரு பள்ளியில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 150 165 குழந்தைகள் தெரிஞ்சே கொண்டு போட்டாங்க. தெரியாதுலாம் சொல்லக்கூடாது. உலகத்திலே மிகப்பெரிய உளவு அமைப்பு வச்சுருக்கிற அந்த நாரப்பயலுக கரெக்டாக கொண்டு போய் கொண்டு போட்டானுங்க. 165 குழந்தைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் கொண்டு போட்டு அந்த குழந்தைங்க அப்படியே கொண்டு விட்டானுங்க. அது மட்டுமா செஞ்சாங்க? சாப்பாட்டுக்கு போர்க்காலத்தில் கடை இருக்காது, ஒன்றும் இருக்காது. சாப்பாட்டுக்கு வரையெல்லாம் மக்கள் பசியில் இருக்கும்போது அந்த பசிக்கு தட்டு கையேந்திட்டு நிற்கிற சமயத்தில் அந்த கூட்டத்தில் குண்டை போட்டு அப்படியே கொண்டாங்க. யார்? இஸ்ரேலுக்காரங்க. இவ்வளோ கொடூரமானவன்களாக இருக்காங்க இஸ்ரேலுக்காரங்க. அது நம்ம எல்லாருமே பார்த்தோம். பத்திரிகைகளில் பார்த்தோம், செய்திகளில் பார்த்தோம், காணொலிகளில் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். இதெல்லாம் அது நடந்த உண்மை. அது அப்படி இப்படி அந்த முடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு நிலையாக வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிச்சு? இவனோட பார்வை, யார்? இஸ்ரேலோட பார்வை டக்குன்னு என்ன பண்ணா, ஈரான் பக்கம் போயிட்டாங்க. எதுக்குடா ஈரானுக்கு போகிறீங்க அப்படின்னா, அவங்க அணுகுண்டு வச்சிருக்காங்க. அது யார் உடந்த? அமெரிக்கா தான் உடந்த. அதுக்கும் அமெரிக்கா தான் உடந்த. அணுகுண்டு வச்சுருக்காங்க, அணுகுண்டு தயாரிக்கிறாங்க, யுரேனியத்தை சரி விட்டுறாங்க அப்படின்னா அங்கே. இது என்ன பண்ணிங்க, அங்கே கொஞ்சம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கொஞ்சம் முட்டல் முதலாக இருந்துச்சு. இப்போ இங்கே அடங்குனாங்க, அங்கே திருப்பி அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எதுக்கு அங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நம்ம இவனுக்கு இப்போ பல பிரச்சனைகள் இருக்குது. யாருக்கு? இஸ்ரேல் அதிபருக்கு பல பிரச்சனைகள். நெத்தனியாகு, பெஞ்சமின் நெத்தனியாகு, பேர் பாருங்கள், பெஞ்சமின் நெத்தனியாகு. அவனுக்கு பல பிரச்சனைகள். காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு சரியான ஆட்சியாளர் இல்லை. அவர் என்ன அப்படின்னா, ஒரு ஊழல்வாதி. மிகப்பெரிய ஊழலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளூரில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு உள்ளூரில் அந்த நாட்டுக்கு பெரிய கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கு. அவர் மேலே வழக்கு இருக்குது, நிறைய வழக்குகள் இருக்குது அவர் மேலே. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் மேலே இருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்கு, அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு, இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, ஹமாஸ் பாலஸ்தீனத்தோட தகராறு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆள். எங்கே? ஈரானில். ஈரான்காரங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க கிட்டத்தட்ட உலகத்துக்கே வல்லரசு இன்னைக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஈரான் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய வல்லரசு, உலகத்தின் அதி உயர் மொசாட் வச்சிருக்கக்கூடிய இஸ்ரேலையும், உலகத்தில் பெரிய உளவுத்துறையை வச்சுருக்கிற 2 பேருமே என்னோட உளவுத்துறை தான் பெருசுங்கிறான், அவன் அண்ணன் என்னோட உளவுத்துறை தான் பெருசுங்கிறான். ஆனால் இஸ்ரேலோட மொசாட் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிறான், ரொம்ப வலிமையானது அப்படிங்கிறான் இவன். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த உளவு படைகளை வச்சுக்கிட்டு அந்த நாட்டினுடைய அதிபரை கொன்னது தான் மிச்சம். இது வரைக்கும் செஞ்ச சாதனை என்ன? அந்த நாட்டை அதிபரை கொண்டிருக்காங்க. கொன்று என்ன பண்ணியிருக்காங்க? அந்த 2வது வந்த அதிபரையும் அவருக்கும் காயம்பட்டு அவரும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு செஞ்சு விட்டாங்க இந்த அமெரிக்க அதிபர் சேர்ந்து. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, கடைசியாக பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. பாகிஸ்தானுக்காரன் பேச்சுவார்த்தை நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதனால நான் சொல்கிறேன். பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இஸ்ரேலுக்காரன் என்ன பண்ணுறான்? லெபனான் மேலே கொண்டு போடுறான். சண்டையை நிறுத்தணும் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது. நீ போய் சும்மா இருக்கிற ஒரு நாட்டை போய் சொரிஞ்சு விட்ட மாதிரி அந்த நாட்டு பேரில் குண்டு.
அதுக்கு அமெரிக்க அதிபரே வந்து கண்டனம் தெரிவிக்கிறார். நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நீ போய் அங்கே போய் கொண்டு போடுறா அப்படின்னு. அது ஒரு கண்டன அறிக்கையை விட்டுருக்காரு. ஆனால் என்ன இதெல்லாம் வெளிப்படையாக கண்டன அறிக்கை விட்டுறது உள்ளார அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்குது. இவங்க 2 பேருமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைங்க. யார்? நெதன்யாகுவும் ட்ரம்பும். இவன் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கு நிறைய உள்குத்துகள் இருக்குது. ஏகப்பட்ட உள்குத்துகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அண்டர் கிரவுண்டில் எல்லாம் வேலை பார்த்து இவங்களுடைய இராணுவ தளவாடங்களில் வெளிநாட்டுக்கு விற்கிறது தான் இவங்களுடைய பொழப்பு. இவங்க அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சண்டையே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், அந்த அதிபரை கொண்டுறானா, அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், லெபனான் மேலே கொண்டு போடுறான். லெபனான் மேலே கொண்டு போட்டு திரும்பி என்ன பண்ணுறான், சும்மா இருக்க மாட்டாமல் திருப்பி வந்து ஈரான் மேலே கொண்டு போடுறான். அமைதி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது இவங்களுக்கு பழக்கம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இங்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, அங்கிட்டு போய் குண்டை போட்டு வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்திய மாலுமிகளை 3 பேரை கொண்டு விடலாம். அமெரிக்காக்காரன் நம்ம இந்திய மாலுமிகளை 3 பேரை கொண்டு விட்டான். எப்படா கொண்டா, ஏன்டா கொண்டா, எதுக்குமே தெரியாது. இந்தியாவோட கொடி பறகுது கப்பலில். தெரிஞ்சும் அவன் மேலே தாக்குதல் நடத்தி 3 மாலுமிகளை கொண்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய முட்டாள் தானே, எவ்வளோ பெரிய ஐயாக்கியத்தோனா. பிரதமர் வெறுப்பே போடுறாரு. மோடி போய் கேட்குறாரு. கேட்டதுக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அதாவது மோடி இருக்கும் வரை இந்த கடல் சாரில் மாலுமிகள் போகிறதுல கொஞ்சம் கடல் சுதந்திரம் வேணும், இடைஞ்சல் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. பேப்பர்களில் வந்து செய்தி. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி காலையில் சத்தியம் நியூஸில் அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப்பு மோடி இருக்கும் வரை நாங்கள் வந்து இந்தியாவை யாராவது அடிக்க வந்தால் உடனே நாங்கள் வந்துடுவோம் துணைக்கு அப்படிங்கிறோம். யார்? 3 பேர்த்த அடித்து கொண்டு விட்டு 3 பேர்த்த காலி பண்ணிட்டாங்க. 3 மாலுமிகளை இந்தியர்களை காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி விட்டு மோடிகிட்ட என்ன பதில் சொல்கிறான், உலகத்தில் வேறு யாரையாவது இந்தியாவை தாக்க வந்தால் உடனே நான் அமெரிக்கா வந்து களமிறங்கும், தடுத்து நிறுத்தும், இந்தியாவை காப்பாற்றும் அப்படிங்கிற துணியில் அவன் பதில் பேசியிருக்கான். அந்த 3 பேர்த்த கொள்றதுக்கு முன்னாடி அந்த அறிவு இல்லையாடா, பாவி பயல, அறிவு இல்லையா, 3 மாலுமிகளோட வாழ்க்கை போச்சா, அந்த 3 குடும்பம் தெருவில் நிற்கிதாப்ப, நீ என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டு என்ன புண்ணியம் நீ. இவர் வேறு தேவையில்லாமல் அவன்கிட்டயே போய் பேசிகிட்டு இருக்கார். என்ன பேசுகிற, சைனா இல்லையா, வடகொரியா இல்லையா, நம்மள்ட்ட என்ன இல்லை, ஒன்றும் இல்லாத ஈரானுங்க. ஈரான்கிட்ட என்னங்க இருக்குது, எந்த வளமும் இல்லைங்க, ஆயிலை தவிர எந்த வளமும் இல்லை. ஆனால் வந்து உலகத்திலே அதிக சந்தைக்காடாக இருக்கக்கூடிய இந்தியா போய் அந்த ஆள்கிட்ட போய் கை கட்டி நிற்கிது. அவர் என்ன பண்ணுறாரு, 3 பேர்த்த அடித்து கொண்டு விட்டு, இது வந்து எந்த நாடு அடித்தாலும் எந்த நாடு வேணாலும் அடிக்கலாம், நீயே அடிச்சுட்டு இருக்க, அதுக்கு பேர் நடா அப்படின்னு இவரும் கேட்க மாட்டாங்களாரு, அவனும் சொல்ல மாட்டாங்களாம். வேறு எந்த நாடு வந்து அடிக்கட்டும், அது வேறு எந்த நாடு இப்போ அடித்தாலும் இந்தியா போய் பார்த்துக்கோ, அது வேறு விஷயம். ஆனால் இப்போ நீ அடிக்கிறிய, அப்போ அலுவலமாக பிள்ளைய கிள்ளி விட்டுறது, தொட்டிலையும் ஆட்டி விட்றது. இப்போ இங்கிட்ட சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி மோடிக்கிட்ட பேச வேண்டியது, பகிரங்கமாக அதை வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் அங்கிட்டு போய் அடித்து கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்ல வேண்டியது. இது என்னடா பொழப்பு, இது மானங்கட்ட பொழப்பு. இப்போ இறுதியாக என்ன சொல்ல வர்றாரு ட்ரம்ப்பு, ஈரானுடைய போட்ட அந்த ஒப்பந்தம் 16 அம்சங்கள் என்னமோ போட்டிருக்காங்க, அந்த 16 டிக்டேட் ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த 16 அம்சம் அந்த ஒப்பந்தம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு, போர் நிறுத்தம் ஆயிடுச்சு, மேட்ரு முடிஞ்சு போச்சு. ஆனால் இது இறுதியானது அல்ல அப்படிங்கிறாரு ட்ரம்ப்பு. இது என்னடா அது, எதுக்குடா ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, எதுக்குடா போர் நிறுத்தம் பண்ணுறீங்க, அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான்றா. ஆனால் அதில் ஒரு சிக்கல், இருந்தாலும் இனிமேல் திருப்பி அடிக்க முடியாது. அடித்தோம்னாக்கா அங்கே அவன் ஈரானுக்காரன் வேறு மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஈரானு தான் இன்றைக்கி உலகத்தின் வல்லரசு. அமெரிக்கா மாதிரியே உலக வல்லரசு, உலகின் நம்பர் 1 வல்லரசான அமெரிக்கா அடுத்தாப்புல இராணுவத்துலேயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல், இந்த 2 நாட்டை எதிர்த்து நின்று சண்டை போட்டு இன்ன வரைக்கும் ஸ்டெடியாக நிற்கிறான். அந்த நாட்டு மக்கள் வேற போராடுறாங்க. அவனுக்கு எப்படி போராடுறாங்க, நீங்கள் வந்து நாட்டினுடைய இறையாண்மையை காவு கொடுக்கக்கூடாது, நாட்டினுடைய நீ அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலையும் பணிஞ்சு போகக்கூடாது. மக்கள் அந்த ஒரு மக்களுங்க அவ்வளவு தேசிய பற்று இருக்குது, அவ்வளவு உணர்வு இருக்குது, நாட்டுப்பற்று அவ்வளவு மக்கள் இருக்குது. அந்த பாருங்கள், அந்த நாடு அடித்த அடியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அடித்த அடியில் நாடு நாசக்காடாக போய் கிடக்கு. ஆனாலும் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலையும் சரி அமெரிக்காவும் சரி நம்பக்கூடாது, நீங்கள் வந்து நம்மளுடைய இறையாண்மையை காப்பாற்றணும், நீங்கள் போர் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க.
அப்போ பார்த்துக்குங்க, அப்போ அந்த ஒரு நாடு அந்த அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் எவ்வளவு காட்டமாக இருப்பாங்க, எவ்வளோ வெறியாக இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அப்போ இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் வந்து இறுதியானது அல்ல, அவங்க ஏதாவது சேட்டை பண்ணால் திருப்பி அடிப்போம், இனிமேல் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது. என்னடா கொடுமை அது! நீங்கள் தயாரிக்கலாம், அவன் 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 இஸ்ரேலுக்காரன் தயாரிக்கலாம், எல்லா நாடும் உலக நாடுகள் பூரா பணக்கார நாடுகள் எல்லாமே தயாரிக்கலாம். ஆனால் ஈரான் மட்டும் தயாரிக்கக்கூடாது. ஏன் தயாரிக்கக்கூடாது? அவன் குண்டு போட்டுருவான். ஏன் குண்டு போடுறான்? நீ வாழை சுட்டிட்டு இருந்தால் அவன் ஏன் குண்டு போடுறான் அப்படின்னு. இது இப்போ என்ன இப்போ இப்போ நம்ம மெயினாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? மோடிகிட்ட சொல்லியிருக்காரு. அதான் முதலே சொன்னான்ல, என்னது, மோடி இருக்கும் வரை எந்த யார் வந்து இந்தியாவை தொட்டாலும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ட்டுருக்காரு. அப்போ மோடிக்காகத்தான் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பியா? இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன். அப்போ மோடி நாளைக்கு பதவியை விட்டு இறங்கிட்டாரு அப்படின்னா இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்க மாட்டியாப்பா நீ? வேற பிரதமர் வந்துட்டார், வேற அதிபர் வந்துட்டார் இந்தியாவுக்கு, அப்போ நீ இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்க மாட்டேன். அப்போ மோடி இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து இதை காப்பது. இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம்? இது என்னம்மா இது? இது ஏதாவதுல ஒரு லாஜிக் இருக்கா? அதில் ஏதாவது? மோடி உன்னுடைய நண்பர், ரைட்டு, ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் தானே, அப்போ இந்தியாவுக்கு தானே நீ சொல்லியிருக்கணும். மோடி பிரதமராக இருக்கிற வரைக்கும் பிரதமர் பதவி நிச்சயம் இல்லை தானே. நாளைக்கு யார் வேணால் வருவாங்க. நாளைக்கு வந்து இந்த அபிஜித் தீப்கேவா, என்னது, கரப்பாம்பூச்சி, அவங்க கூட வரலாம், அவர் கூட பிரதமர் ஆகலாம், இல்லை அவங்க கூட்டணியில் அவங்களுடைய இதில் வேறு யாராவது பிரதமர் ஆகலாம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மோடி இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா வந்து பாதுகாப்பு கொடுக்கும், அதுக்கு மேலே அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்காது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்துக்கணுமா? இது ஒரு உலக அதிபர், உலக வல்லரசினுடைய அதிபர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட். இது எப்படி இருக்குது பாருங்கள். இதை பற்றி கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.